கைஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம வந்து வீடியோ போட்டே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, 3 days ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, நம்ம வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டாக போடலான்னு சொல்லிட்டு சோலோ vs ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்போம். அது வந்து நம்ம ஐடியில் போயிட்டு ஒரு 4 மேட்ச் தொடர்ந்து தோற்று சரியான மைனஸ் ஆகிடுச்சு. சரி அதான் நம்ம ஃப்ரெண்டோட ஐடியில் வரலான்னு சொல்லிட்டு இதில் மாஸ்டரில் தான் இருக்குது. ஸோ அதனால ரொம்பவே ஈஸியான லாபி தான் வரும்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஃப்ரெண்டோட ஐடியில் வந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிடீம் கோட் வந்து தரப்போகிறேன். அது என்ன ஏதுன்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டால் வியூஸே வந்து சுத்தமாக போகிறதில்ல, ஏன்றது எனக்கும் தெரில. சரி ரைட்டு, நானுமே கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறேன், ஆனால் வந்து வியூஸே சுத்தமாக போக மாட்டேங்குது. அது ஏன்னு தெரில. சரி என்னடா இது ஸ்பெக்கில் போட்டு எடுத்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து ஸ்பெக்கில் வந்து எப்படி இருக்குன்றதை நான் மறந்துட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸ்பெக்கில் பார்த்து. சரி ரைட்டு, நம்ம ஸ்பெக்கில் பார்த்தா நம்ம விளாட்ற மாதிரியே தான் இருக்கும் போல். ஏற்கனவே நம்ம ஃபோனை ஹேங் ஆகும், இதில் வேறு நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் போட்டு விளாண்டோன்னா அவ்வளோதான் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டை நீ ஸ்பெக்கில் பாடுறா, நான் வந்து ஆடுறேன், அதை அப்படியே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து ஐடிக்குள்ளே வர சொல்லிட்டேன். அதனால தான் இப்படி இருக்கும், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் உண்மையிலேயே கேம் பிளேலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும், நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா அது ஏதோ ரெடீம் கோடு நம்ம சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து நம்ம டோர்னமெண்ட் மாதிரி வைக்கலாம், ஃபன்னி டோர்னமெண்ட் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. நானுமே எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஆனால் யாருமே அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேறீங்க. ஸோ இந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஒன்றுமே இல்லை, நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு பயோவில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டின்னு மட்டும் வச்சுக்கோங்க. அதை மட்டும் வச்சிட்டிங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஒரு குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்டுறேன். எத்தனை பேர் வந்தாலும் சரி தான் எனக்கு, நீங்கள் வரது தான் ஓகேங்களா. ஒரு 20 பேர் வந்தாலும் சரி தான், இல்லை ஒரு இன்றைக்குள்ளே ஒரு 15 பேர் வந்தாலும் நான் இன்றைக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா மேட்ச் வச்சுருவேன். சும்மா என்ன டோர்னமெண்ட்னாலும் வைக்கலாம், அப்படியே உங்கள்கிட்டயே கேட்டே வந்து வைக்கிறேன். ரெடீம் கோடுமே இருக்குது, 3 பேர்த்துக்கு தரலான்னு இருக்கேன். ஸோ டாப் 3 மெம்பர்ஸுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வரலாம், சும்மா ஜாலியாக தானே. நம்ம வந்து டோர்னமெண்ட் வைக்க போகிறதில்ல, ஃபன்னி டோர்னமெண்ட்ஸ் தான் வைக்கலான் இருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்க, ஆல்ரெடி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா எத்தனை பேர் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு நான் ரெடி, நீங்கள் வருவீங்களான்னு தான் தெரில. ஸோ மறக்காமல் அந்த லிங்க்கை தொட்டு உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கூப்பிட்டு வந்துடுங்க சரிங்களா. சரி அங்கே பார்க்கலாம். மேட்ச் வந்து நல்லா தான் ஆடிக்கிட்டு இருப்பேன். இந்த ஒரு இடத்துல ஃபோன் லைட்டாக சொதப்பிடும், அவனுக்கு ஒரு புல்லெட்டு கூட மேலே பட்டிருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சஜஷனில் போகும். ஸோ அதனால் வியூஸ் கொஞ்சம் அதிகமாக போகும், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட்டில் ஜாயின் ஆவாங்க. ஸோ ஒரே ஒரு லைக் தானே, அந்த பிளேயிங்ஸ்காண்டியாச்சும் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து வீடியோஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது, அது ஏன்னு எனக்கே தெரில. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறனால உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாது, ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டோமே ஒரு சப்ஸ்கிரைப் கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்கும். அதுவே நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூடவும் பார்க்குற எல்லோரும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அங்கே தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனு, அதை மட்டும் நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீ ஹாப்பியாகிறனால எனக்கு என்னடா கிடைக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் என்னோடய ஹாப்பினஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்க வைக்கும். ஒரே ஒரு தடவை ட்ரை தானே பண்ணி மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். நீங்களே வந்து பார்த்திங்கன்னா நினைப்பீங்க இவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனால தான் இது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்றும் சும்மா சொல்லலை, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி ஒரு தடவை அதை நம்மள்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லியிருக்காரு, அதனால தான் சொன்னேன். ஸோ நீங்கள் ஒரே ஒரு தடவை ட்ரை தான் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் அங்கிட்டு எனிமையெல்லாம் அடிச்சுட்டு தான் வந்தேன். சரி வெண்டிங் மிஷின் பக்கம் ரிவைவ் பண்ண போயிருப்பானுங்கன்னு பார்த்தா இங்கே சரியான கிராஸ் ஃபயர் போயிட்டுருக்கு. சரி ரைட்டு, நம்மளும் வந்து ஏதாச்சும் ஒன்று அடிக்கலான்னு சொல்லிட்டு ஆக்கில் ஒருத்தனுக்கு ஹெட்ஷாட்லேயே அடிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது பாடி செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கிட்டிருந்து வரான், இங்கிட்டிருந்து எனிமையாக இருக்கானுங்க. நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும் பதட்டம் எப்படி இருக்குன்னு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில, எனிமி அடிக்கிறதா, இவன் இப்போ தான் அடித்தேன் அவனை, அதுக்குள்ளே ரிவைவ் பண்ணி விட்டு திரும்பி வந்துட்டான். இவன் எங்கே யார் ரிவைவ் பண்ணுறதுன்னு தெரில, சுற்றி முற்றி எனிமி, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. ஸோ நானுமே என்னால் கண்ணில் படுறவனுக்கு எல்லாத்தையும் அடிச்சிட்ருக்கேன். ஸோ இங்கேருந்து போகணுன்னு கூட தெரில, ஏன்னா எல்லா பக்கமும் வருங்க, என்னையை பார்க்காமலே நின்றுக்கிட்டு இருக்கேன். தற்கூரி என்னையை பார்க்கவா செஞ்சுருக்கலாம், அவன் பாட்டு நின்றுட்டு இருந்தான், அதோட அடித்து முடிச்சுட்டேன். ஸோ எங்கே எனிமி இருக்கானுங்கன்னே தெரில. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் அடிக்கணும், இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அடிச்சு விடுவானுங்க. இருந்தாலும் இந்த கில்லெல்லாம் பார்க்க நம்மளுக்கு வந்து மனசே கேட்க மாட்டேங்குது. அங்கே ஒருத்தர் இருக்கான்,
ரைட்டு. இப்போ நம்ம பேக் அடிப்போமா இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். வாய்ஸ் கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சரியான காய்ச்சல், அது போக சளி வேறு இருக்குது. ஸோ அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் கோளாறாக இருக்குது. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி வீடியோ போடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். அது சரியான ஃபன்னியாக நம்மளுக்குன்னு சிக்கிக்கிச்சு. நான் கரெக்டாக ரெக்கார்ட் போட்டு ஆடினேன். சரியான ஃபன்னியாக இருந்துச்சு. கண்டிப்பாக 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா வயிறு குழுக்க சிரிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ எனக்கு மேலேயும் இனிமே இருந்தான், நான் அவனை அடிச்சிருப்பேன் ஏறி போயிட்டு. பட் எனக்கு மேலே இருந்தவன் என்னை அப்படியே முடிச்சு விட்டுப்பான். ஸோ அதனால் நம்மளை பேக் அடிக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேக் அடித்து ஓடிட்டேன். அப்படியே நான் பேக் அடித்து சரி நம்ம அந்த வெண்டிங் மிஷின் கிட்ட அவனால் ரிவைவ் பண்ண போயிருப்பான், அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு நேராக போயிருப்பேன். பார்த்தா அங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனிமி மார்க் காட்டும். சரி அவனை போய் அடிக்கலான்னு பார்த்தா மறுபடியும் வந்து எட்டி பையன் எத்தனை தடவை 2 அடி வாங்குறான்னு எனக்கே தெரில. எத்தனை தடவை வாங்குறான். அதில் மோர்ஸ் கேரக்டர் வேறு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோர்ஸ் கேரக்டர் பக்காவாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இவனுமே யூஸ் பண்ணிருக்கான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபயர் போல் இருக்குது. அவன் ஓடினவன் திருப்பி வந்துட்டான். ஸோ நீ வந்துருக்கக்கூடாது ரெடி. அவன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டேன். அவனுக்கு 2 பேர் ஒரே டீம் தான் போல் இருக்குது. அவனை போய் கில்லாச்சு எடுக்கணும். ஏன்னா எத்தனை தடவை என்கிட்ட அடி வாங்குவ, சரியான அடி வாங்கிட்டே இருக்கான். என்கிட்ட இறங்கி அடி வாங்குறான். ஏய் வெளில ஏங்க கரெக்டாக அவன் வெளில தான் இருக்கான். நான் ஏயுமே லாக் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. என்னத்த சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம அங்கே இருந்தோம்னா நம்ம முடிச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிட்டு ஓடி வந்திருப்பேன். அந்த எட்டி பையனை எங்கே இருந்தால் ரிவைவ் பண்ணுறானுங்களோ தெரில, வந்துக்கிட்டே இருக்கிறான். திருப்பி சாவ எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறான் அவன். சரி எப்படி இருந்தாலும் ஜோனுக்கு வந்து இந்த இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா வெளில தான் வருவான்னு தெரியும். ஸோ அப்படியே வெளில வரும்போது அடிச்சு விட்டேன். ஸோ டீமே வைப்பு. 2 பேர் தான் இருந்திருக்கானுங்க. 2 பேர் இருந்துக்கிட்டு என்ன ஆட்டம் காட்டுறீங்க டேய். மாற்றி இறங்கி அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இவனுங்களால நம்மளுக்கு கில்லு நல்லா கிடச்சிச்சு. சரி ரைட்டு, நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கணுன்னா அப்படியே வச்சுக்கிட்டே ஆடலாம், அதான் நல்லாயிருக்கும். ஏன்னா பெரிய பிளேயர்ஸ்லாம் அப்படி தான் வந்து கேம் ப்ளே கொடுக்கும்போது பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஆக மாற்றாமல் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பேன் நான். அது ஒரு பெரிய தப்பாயிருச்சு. ஏன்னா ஆகு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விளையாட வராது. அதே மாதிரி இந்த யூஎம்பியில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐடியில் ஈவோ இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் ஆஃப் வார் தான் இருக்குது. ஆர்ட் ஆஃப் வாருமே நல்ல ஸ்கின் தான். இருந்தாலும் ஈவோவில் விளாண்டு எனக்கு ஆர்ட் ஆஃப் வாரில் விளையாட வரல. MP40 கிடச்சின்னா பக்காவாக இருக்கும். ஸோ இருந்துமே நான் கொஞ்சம் நல்லா தான் கேம் ப்ளே கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில கேம் ப்ளே எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் கேம் ப்ளே எப்படி இருக்குன்றத. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஒரு வித்தியாசமான முறையில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்கும் ஒரு சப்ஸ்கிரைபு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். ஸோ அது மாதிரி இந்த ஏறுன்னு நான் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன், யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இங்கே நான் அடிச்சிட்டு இருக்கும்போது தலைவர் பார்த்திங்களா ஓடுறாரு. இங்கே 2 பேர்த்த நான் முடிச்சிட்டேன். இவனோட சேர்த்து 3 பேர். இன்னும் ஒருத்தன் தான், அவனை முடிச்சேன்னா வந்து பார்த்திங்கன்னா டீம் வைப்பு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருந்துமே இந்த ஓட்டம் ஓடி இருக்கிறான். என்னத்தை சொல்ல. அப்போ லாஸ்ட் ஆடெலாம் இருந்தானா அவ்வளோதான், ஓடிட்டே இருந்தேன். எங்கே இருப்பானே தெரியாது போல். மேப் அங்கிட்டு போயிருப்போம், மேப்புக்கு அந்த சைடே ஓடி இருப்போம் போல். சரி ரைட்டு, நானுமே வந்து அப்பப்போ வந்து ஃபோன் நல்லா கேம் ப்ளே கொடுக்க முடியுது, அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது. அது ஏன்னு எனக்கே தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அது வந்து ஒரே ஃபோனில் தான் ஆடுறேன், ஒரே நெட்டு தான், எல்லாமே ஒன்று தான். ஆனால் அப்பப்போ நல்லா கேம் ப்ளே கொடுக்குறேன், அப்பப்போ ரொம்ப பாட்டு மாதிரி கேம் ப்ளே கொடுக்குறேன். சரி ரைட், இன்னொரு எனிமே வந்து பார்த்திங்கன்னா பீமாசக்தி பக்கம் ரிவைவ் பண்ணி போயிருப்பானோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டு. அதனால் அந்த பக்கம் போய் பார்த்தேன். ஆனால் யாரும் ஓடின மாதிரி தெரில. ஜோனு வேறு நல்லா போயிட்டுருக்குது. சரி நம்ம ஃபஸ்ட்டு ஜோனுக்கு போவோம், அதான் சேஃபு. நம்ம பாட்டில் இங்கிட்டு போயிட்டு அடி வாங்கி செத்துருவோம், அப்படின்னா ஜோன்லேயே செத்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஜோனுக்கு நான் வந்து போக ஆரம்பிச்சிருப்பேன். அவன் போய் ரிவைவ் பண்ணி விட்டா லாஸ்ட்டில் நம்ம கையில் தான் அடி வாங்குவான். இப்போ நம்ம போய்ட்டு அவனை அடிக்க போயிட்டு மொத்தமாக செத்துக்கிட்டு போயிடக்கூடாது. ஸோ அதனால் நான் ஜோனுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு இல்லை, ஸோ உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிக்கிட்டே அப்படியே அதானே எல்லோரும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நானும் அதே பண்ணுறேன். ஸோ நான் சொன்னது ஞாபகம் இருக்கா, நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் உள்ள லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டு இன்ஸ்டாகிராம் அந்த ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே உங்களோட ஐடியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயோவில் எஸ்டின்றதை மட்டும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸே பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருங்க. ஸோ நானே வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பேக் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே ஒரு குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சிடுறேன். ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பார்க்கலாம். இங்கே வேறு MP40 வேறு இருக்குது. UMP வச்சுருக்கலாமா MP40 வச்சுருக்கலாமான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் MP40வே தட்டி தூக்கிட்டேன். ஏன்னா நம்மளோட ஐடியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா MP40க்கு ஸ்கின்னே கிடையாது. ஆனால் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோபுரா இருக்குது, போக்கர் இருக்குது, குரோமோசோம் இருக்குது, என்னென்னமோ இருக்குது.
ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த ஐடியில் MP40 ஆடுறது மட்டும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் MP40 தட்டி தூக்கிட்டு போயிட்டேன். அதே மாதிரி இந்த ஆகையும் மாற்றிருக்கலாம், பட் ஒரு ஈகோவில் அப்படியே விட்டுட்டேன். இங்கிட்டு வேறு காரில் எவனோ போயிட்டுருந்தான், அவன் காரை பிடிச்சி ஃபுல்லாக முக்கால்வாசி கொளுத்திட்டேன். அப்புறம் அவனே இறங்கிட்டான். இறங்கினதுக்கப்புறம் க்ளோவில் வேறு போட்டு வச்சிட்டான். நான் அப்புறம் இங்கிட்டு வந்தான் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா MP40 அடிச்சிட்டேன். இருந்தாலும் ஒரு லேக் ஒன்று ஆயிடுச்சு. இப்படியோ ஒன்று பார்த்தீங்கன்னா அவனை அடித்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் செம்ம வேலையை பார்த்து விட்றோம். ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அவ்வளோதான், மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா போயை அடிக்க முடியல. ஸோ இருந்தாலுமே நம்ம நல்ல ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ கேம் ப்ளே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.